எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவோட அராஜகம், அநியாயம், அட்டூழியங்கள் எந்த லெவல் தான் அவங்க பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அதிகமாயிருச்சு. அதாவதுங்க, தன்னுடைய ஆட்சியும் அதிகாரமும் எங்கே நம்ம விட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு பயத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளவே நிறைவேற்றலை. இதில் இப்போ 8000 ரூபா கூப்பன் ஒன்று சொன்னார் பாருங்க, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க இல்லையா? அப்போ அது எப்போ நிறைவேற்றணும்? தேர்தல் அறிக்கையில் கொடுத்த பிற்பாடு தேர்தலில் நின்று நீங்கள் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா மக்களுக்கு நீங்கள் செய்யணும் இல்லையா? ஆனால் இப்போவே திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக அவங்க 8000 ரூபா கூப்பனை இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, விநியோகம் பண்ணுறாங்க. இது எந்த வகையில் நியாயம் மக்களே? அவங்களுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் கையில் வச்சுக்கிட்டு தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன அட்டூழியம் இதுக்கு மேலே பண்ணுவாங்க சொல்லுங்கள்? எத்தனை இடத்துல திமுக காரங்க அராஜகம் பண்ணுறாங்க. வீடு ஒரு பொம்பளை ஓட்டு போடலன்னு சொல்லி போட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. எந்த இடத்துல இந்த கொடுமை நடக்கும் சொல்லுங்கள்? தன்னுடைய ஆட்சி போயிருமோங்கிற பயத்திலே திமுகவில் பண்ணுறாங்கன்னா, திரும்பவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இருந்தாலும் ஒரு வேளை ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டா இன்னும் அவங்களுடைய அட்டூழியங்கள் அநியாயங்களை எவ்வளோ இன்னும் தலைவிரிச்சாடும் யோசிச்சு பாருங்கள். இப்போ தேர்தல் ஆணையம் எல்லா டிஜிபியாக இருக்கட்டும், கமிஷனராக இருக்கட்டும், எல்லாத்தையும் மாத்திரம் காட்டி விஜய் அவர்களுக்கு தக்க பாதுகாப்பும், விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு, விஜயை பார்க்கணும்னு சொல்லி ஓடி வரக்கூடிய இளைஞர்களுக்கு, பெரியவங்களுக்கு, முதியோர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பக்காவாக பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நிஜமாகவே சொல்கிறேங்க. இப்போ அந்த தேர்தல் ஆணையம் தலையிட்ட பிற்பாடு அந்த போலீஸ் பழைய காவல்துறை காவல் அதிகாரிகள்லாம் மாற்றினதுக்கு அப்புறமா இப்போ விஜய் அவர்களுக்கு சரி, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்புக்கு உண்மையில் நான் சல்யூட் பண்ணுறேன். உண்மையிலே சல்யூட் பண்ணுறேங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்தை திரு ஸ்டாலின் ஐயா அவங்களுடைய ஆட்சியில் இருக்கும்போதே காவல்துறை தகுந்த பாதுகாப்பு மக்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் கொடுத்துருந்தா கரூரில் 41 பேர் இறந்துருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பாடம். இப்போ மட்டும் எப்படி இவ்வளோ கூட்டம் க்ரௌடு வந்தாலுமே மக்கள் பாதுகாப்பாக வீட்டுக்கு போக முடியுது? யோசிச்சு பாருங்கள். அப்போ யார் மேலே தப்பு இருக்குது, யார் மேலே தப்பு இல்லைங்கிறது இதில் தெளிவாக தெரியுதுல்ல? இப்போ கரூரை விட இது அவ்வளோ பெரிய ஏரியாவில் அவ்வளோ மக்கள் ஒடியாடுறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் எதுவும் ஆகலையே. ஏன் அப்படின்னா, அது முழுக்க திமுகவோட சதி, கூட்டு சதியால் நடந்தது தான். அந்த 41 பேரை கொலை பண்ணணும்னு சொல்லி ஐடியா பண்ணி தான் கொலை பண்ணினது. கண்டிப்பாக சொல்கிறேன், உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். தமிழக மக்கள் தெளிவாக இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக எத்தனை ஆயிரம் கூப்பனை கொடுத்தா கூட வாங்கிக்குவாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டு முதலமைச்சராக்க போகிறாங்க. இது உறுதி.